الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் தற்போது ஜகாத் என்ற பாடத்திலே இருக்கிறோம். கடந்த வகுப்புல என்ன படிச்சோம்? ஜகாத் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எத்தனை என்று படிச்சோம்? உதாரணமாக ஜகாத் கொடுக்க வேண்டிய பொருட்கள் 4 என்று படிச்சோம் இல்லையா? என்ன முதலாவது? கால்நடை. கால்நடையில் என்னென்ன வரும்? ஆடு, மாடு, ஒட்டகம். இரண்டாவது என்ன படிச்சோம்? தானிய வகை, அதாவது பூமியிலிருந்து வெளிப்படக்கூடியது. அது தானியங்களாக இருக்கலாம். இன்னும் ஒன்று என்ன சொன்னோம்? புதையல்கள் அல்லது கனிய வளங்களா இருக்கலாம்னு படிச்சோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாணயம், தங்கம், வெள்ளி, அடுத்தது வியாபார பொருட்கள். இந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்ப்போம். அப்ப கால்நடைகளுக்குரிய ஜகாத்துடைய அளவு வித்தியாசம். ஆட்டுக்கு வேற, மாட்டுக்கு வேற, ஒட்டகத்துக்கு வேற பார்த்தோம் தானே? அதே மாதிரி தானியங்களை பொறுத்தவரையில அது மழையில் விளைஞ்சா ஒன்று, செலவின் மூலமாக விளைஞ்சா இன்னும் ஒன்று படிச்சோம் தானே? ஓகே, இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த நாணயம், தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்களும் ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு ஒன்றுதான். அந்த 2.5 வீதம்ங்கிறது அது பெரும்பாலும் ஒரே அளவு. இந்த நாணயங்களை பொறுத்தவரையில தங்கம், வெள்ளி, அதே போன்று உதாரணமா காசுகளா இருக்கக்கூடிய பல பேர்ல இப்ப இருக்குது இல்லையா? டாலர், ருபீஸ், அப்படி அது இந்த தங்கம், வெள்ளியுடைய அளவுக்கு இறுக்கமாக இருந்தா அதுவும் என்ன செய்யும்? ஜகாத் பொருளாகத்தான் கணிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடும் போது வல்லதீன யக்னிசூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. பொன்னையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதிருக்கின்றனரே, அத்தகையவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று நன்மாராயம் கூறுவீராக. அப்ப தங்கம், வெள்ளி இவைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் சேமித்து வைப்பவர்களுக்கு தண்டனை இருக்கின்றது என்று அல் குர்ஆன் கூறுகிறது. ஹதீஸை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தங்கம், வெள்ளி இவைகளை உடையவர்கள் அதற்குரிய ஜகாத்தை கொடுக்காவிட்டால் மறுமையில் அவைகள் இரும்பாக மாற்றப்பட்டு சூடேற்றப்பட்டு அவர்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும். எனவே தங்கம், வெள்ளி கட்டாயமாக ஜகாத் விநியோகம் கொடுக்க வேண்டும் என்பது இதனூடாக புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக அல் இஜ்மா, அதாவது அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு. தங்கம், வெள்ளியில் ஜகாத் இருக்கின்றது என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில ஒருமித்த கருத்து இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதே போல் நாணயங்கள், தங்கம், வெள்ளியை போன்றுதான் நாணயங்களும் ஜகாத்துடைய விஷயத்திலே கணக்கிடப்படும் என்பதிலே அறிஞர்கள் ஏகோபித்த முடிவிலே இருக்கிறார். எனவே குர்ஆனின் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவின் மூலமாக ஜகாத் தங்கம், வெள்ளியிலும் நாணயங்களும் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த ஜகாத் தங்கம், வெள்ளியில எவ்வளவு இருந்தால் கொடுக்க வேண்டும்? நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜகாத் விதியாவதற்கு சில என்ன இருக்குது? ஒரு அளவு இருக்கிறது, நிசாப். அந்த அளவை அடைந்தால்தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். தங்கத்தை பொறுத்தவரையிலே 20 மிஸ்கால், வெள்ளியை பொறுத்தவரையிலே 200 திர்ஹம். அந்த மிஸ்கால் என்பதை நாம் தற்போது உள்ள கிரேம் கணக்கில் பார்ப்போமானால் 85 கிரேம். 85 கிரேம் ஒருவரிடத்தில் தங்கம் இருந்தால் அவர் ஜகாத் கொடுப்பதற்கு கடமையானவர். 200 திர்ஹம் ஒருவரிடத்திலே இருக்கும் என்றால் வெள்ளி நாணயங்கள், அவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர். ஜகாத் கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கிறது. இந்த தங்கம், வெள்ளி ஒவ்வொரு காலத்துக்கும் அவருடைய பெருமானங்கள், பெருமதிகள் என்ன செய்யப்படும்? கூடும், குறையும். அப்ப அந்த நமக்கு அளவு அந்த 85 கிரேம் தான். எவ்வளவு கூடினாலும் குறைந்தாலும் நமக்கு அளவு எது? 85 கிரேம். அந்த 85 கிரேம் எவ்வளவு பெருமதியாக இருக்கிறதோ அதை நாம் கணக்கிட்டு 2.5 வீதம் ஜகாத் கொடுக்க வேண்டும். அல்லது 200 திர்ஹம்களுக்கு எவ்வளவு பெறுமதி இருக்கிறதோ அதில் 2.5 வீதம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும்.
உதாரணமா இந்த ஜக்காத் கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு எளிய நடைதான் உதாரணமாக இந்த இருக்குது, நான் எழுதியிருக்கிறேன். உதாரணமாக இந்த 140 பிரிச்சா எத்தனை வரும்? 2.5, 2.5 இந்த முறை வந்து நமக்கு ஜக்காத்துல கணக்கு பார்க்கறதுக்கு என்ன செய்யும், ஒரு இலகுவாக இருக்கும். எனவே இந்த ஜக்காத் கணக்கு பார்க்கின்ற போது ஒரு முழுமையான அந்த கணக்கு பார்க்கக்கூடிய முறையை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். ஜக்காத் எனக்கு விதியாக இருக்கிறது, இதில் 2.5 எவ்வாறு வரும் என்ற அறிவு கொடுக்கக்கூடியவருக்கு இருக்க வேண்டும். உதாரணமா இந்த 2 முறைகளை பார்த்துக் கொள்ளலாம். ரைட். அடுத்ததாக வியாபார பொருட்கள், தங்கம், வெள்ளி, நாணயம். நாணயத்தை பொறுத்த வரையில இப்ப டாலர், வேற என்ன இருக்குது, ஜூனை, வேற ருபீஸ், இதெல்லாம் பார்த்தா நம்ம எங்க கணக்கு பார்க்கணும்? நாம சொன்னோம் தங்கம் வெள்ளிக்கு தங்கம் 85 கிராம், வெள்ளி 200 திரஹம்னு சொல்லிட்டோம். காசுக்கு எப்படி பாக்குறது? எத்தனை டாலர் அல்லது எத்தனை ருபீஸ் எப்படி பாக்குறது? தங்கம் அந்த 85 கிராமுக்கு எவ்வளவு வருமானம் இருக்குதோ அந்த அளவுக்கு காசு இருந்தால் என்ன, அது டாலராக இருக்கலாம், எதுவாக இருந்தால். நாணயம் புழக்கங்களுக்கு எல்லா நாணயங்களும் அந்த 85 கிராமுக்குரிய அந்த பெருமானம் இருக்குமாக இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டும். எத்தனை வீதம்? 2.5 அப்ப இது முடியுது. அடுத்ததாக வியாபார பொருட்கள். வியாபார பொருட்களை பொறுத்தவரை அதுவும் விகிதம் வந்து 2.5 தான். அதுவும் கணக்கு பார்க்கிற இதை பார்க்கணும், 85 கிரேட். ரைட். வியாபாரத்தை பொறுத்தவரையில முதலாவது அது இலாபம் நோக்கில், உதாரணமா நான் சம்பாத்தியம் வருமானத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வாங்குதல் விற்றல் இந்த விடயத்திலே அவன் ஈடுபட்டால் அது நாணயம் இல்லாமல் இருந்தாலும் கூட ஜகாத்துக்கு கடமையானதாக மாறும். அதாவது ஒருவர் இலாப நோக்கில், இலாபத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்குதல் விற்றல் இந்த இவைகளில் நாணயம் இல்லாத விடயங்கள், நாணயம் இல்லாத எப்படி, உதாரணமாக வாகனமாக இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், துணிமணிகளாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், இதென்ன சொல்ற தளபாடங்களாக இருக்கலாம். இது எல்லாம் வியாபாரத்துக்கு வந்தா என்ன செஞ்சிடும், அதெல்லாம் ஜகாத் கொடுக்க வேண்டிய நிலைக்குள்ள வந்துடும். ஆனா அளவு எது? 85 கிரேம். ரைட். உதாரணமா இந்த இரும்பை வந்து நமக்கு கிரேமால நிறுக்கலுமா அல்லது வந்து துணிமணிகளை கிரேமால நிறுக்கலுமா? அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. அளந்த ஒரு அளவோடு வரும். ஆனா ஜகாத்துடைய விஷயத்துல வந்து அங்க அளவு கிடையாது. ஏன்னா தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் அளவை இஸ்லாம் சொன்னது. ஏனைய பொருட்கள் வியாபார பொருட்களாக இருந்தால் இதனுடைய பெருமானம் வருகின்ற போது அதிலே 2.5 கொடுக்க வேண்டும். கிளியர் தானே? ரைட். அடுத்ததாக இந்த வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் எப்ப கடமையாகும்? இப்ப வியாபார பொருட்கள் பல இருக்குது, அது எப்ப கடமையாகிறதுக்கு சில 4 நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது அந்த பொருளுக்கு அவர் செயல் மூலமாக உறுத்துடையவராக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு பொருள் இருக்குது, இதை நான் வாங்குற விற்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? இது எனக்கு சொந்தமா இருக்கணும். இந்த வாங்குற விற்கிற விஷயத்துல நான் இதுக்கு உரிமையுடையவனா இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது வியாபார நோக்குடன் உறுதியுடையவராக இருக்கணும். இது எங்கிட்ட வீட்டுல உதாரணமா இது இருக்குது, உதாரணமா ஏதோ ஒரு வச்சுக்கொள்ளுங்களே, நான் சும்மா வச்சுக்கிறேன், பிசினஸுக்கு இல்லை. அப்ப வியாபார பொருட்களுக்கு வருமா வராதா? வருமா வராதா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், இலாப நோக்கம் கருதி வாங்குதல் விற்றல் என்ற நிலையில் இருந்தால்தான் அது என்ன செய்யப்படும். அப்ப இது என்ன செய்யணும்? வியாபார நோக்கத்தில் உறுத்துடையவராக இருக்க வேண்டும். இதை நான் விற்கிறது தான் வாங்கியிருக்கிறேன், இதை வித்துட்டு நான் இன்னொன்று வாங்க, அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இதை என்ன செய்யலாம், விற்கலாம். எனவே எண்ணத்தை பொறுத்து தான் எல்லா செயல்களும் கணக்கெடுப்படும். இன்னமல் அமாலும் பின்னியாது. எனவே இது வந்து சில வேளை ஒரு கோடி பெறுமதியாக இருக்கும், நான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறேன், ஆனா விற்கிறதுக்கு இல்லை. அப்ப ஜகாத்துக்கு வருமா? அது இல்ல. இப்ப வாங்குதல் விற்றல் வியாபார பொருளா இருந்தா இது நான் வாங்கி வச்சிருக்கிறது விற்கிறதுக்கு, அப்படி இருந்தால்தான் அதுல ஜகாத் கடமையா. அடுத்ததாக நாணயங்கள். இப்ப காசு பணம் இருக்குதானே, நான் சொன்னேன் டாலர், ருபீஸ், இவைகள் எல்லாம் வந்து என்ன செய்யணும்? அந்த தங்கமோ வெள்ளியுடைய அளவை அடையணும். அடைஞ்சாதான் ஜகாத் கடமையா. 4வதாக 1 வருடம் முழுமை அடையணும். எத்தனை வருடம்? 1 வருடம் முழுமை அடையணும். கிளியர் தானே? வியாபார பொருட்கள் 1 வருடம் முழுமை அடையணும், அந்த தங்கத்துடைய அளவுக்கு இருக்கணும், வியாபார நோக்குடன் என்ன செய்யணும்,
அவர் உரித்துடையவராக இருக்கணும். அடுத்தது வாங்குற பிசினஸ் பண்ணும்போது அதுக்கு அவர் சொந்தக்காரால இருக்கணும். சிலாக்கள் வந்து ரோட்ல போற வாகனத்துக்கு விலை பேசுவாங்க, ஆனா அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரை ஜகாத்துக்கு கொடுக்கணுமா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதா? ரோட்ல உள்ள வாகனத்துக்கு ஒரு ஆள் பேசுவார் கணக்கு, அவருக்கு எப்படி பேசலாம் விலை? அப்ப ஜகாத்துடைய வட்டத்துக்கு வருமா இருந்தா அவரு அதுக்கு சொந்தக்காரனா இருக்கணும். கிளியர்? ரைட். அடுத்தது இந்த ஜகாத்தை அதனுடைய பெருமானத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறை என்னவென்றால், ஏற்கனவே நம்ம சொன்னோம், தங்கம் வெள்ளியுடைய பெருமதிக்கு இருந்தால் எத்தனை வீதம் கொடுக்கணும்? 2.5 வீதம். அந்த கணக்கு இதே தான், சேம் மெத்தட். 2.5 வீதம், 100க்கு 2.5 வீதம் கொடுக்கணும். அப்ப தங்கம் வெள்ளி நாணயங்கள் வியாபார பொருட்கள். கிளியரா? நம்ம அடுத்த கட்டத்தை போறோம். தெளிவா? ரைட். அப்ப ஆரம்பத்தில் சொன்னோம் என்ன? கால்நடைகள். இரண்டாவதா சொன்னோம் தானியங்கள். இருந்து வெளிப்படக்கூடிய தானியங்களாக இருக்கலாம் அல்லது புதையல்களாக இருக்கலாம். இன்னைக்கு என்ன படிச்சோம்? தங்கம் வெள்ளி நாணயங்கள், அடுத்தது வியாபார பொருட்கள். இதெல்லாம் 2.5 வீதம் கொடுக்கணும். அடுத்ததா இன்னும் ஒரு கடமை தான் ஜகாத்துல் ஃபித்ர். என்ன? ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத்துல் ஃபித்ர்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரமலான் மாதத்தின் இறுதியிலே கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். ரமலான் மாதத்தின் இறுதியிலே கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு தர்மம். இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்பட்டது. இது கட்டாயம், வாஜிப். பெருநாள் தினத்தில் அன்றைய பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் அவருக்கும் அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் தேவையான போதுமான உணவுகளை தவிர்த்து மேலதிகமாக இருக்கும் என்றால் அவர் கட்டாயமாக கொடுக்கணும். அப்ப பெருநாள் தினம் அன்றைய பகலுக்கும் இரவுக்கும் அவருக்கும் அவருடைய நிர்வாகத்தில், உதாரணமாக நான் என்ன, எங்களோட வைஃப் பிள்ளைகள் எனக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பகலுக்கும் இரவுக்கும் போதுமான உணவு இருந்து மேலதிகமாக இருக்கும் என்றால் கட்டாயமாக கொடுக்கணும். அடுத்ததாக இது யார் யார் கொடுக்கணும்னா, முஸ்லிமான ஆண் பெண் பெரியவர் சிறியவர் அனைவருக்கும் கொடுக்கணும். ஓகே. அடுத்ததாக இதற்கு ஆதாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அதாவது ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யார் கடமையாக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனையவெல்லாம் யார் கடமையாக்கிறது? அல்லாஹ். உதாரணமா ஏனைய ஜகாத்துடைய விஷயம் சொன்னோம் இல்லையா, கால்நடைகள் தானியங்கள் எல்லாம் குர்ஆன்ல நேரடியா வரக்கூடியது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கி நபி அவர்கள் யார் மீது கடமையாக்கினார்னா, அடிமை சுதந்திரமான மனிதன், ஆண் பெண் சிறியவர் பெரியவர் முஸ்லிமான அனைவர் மீதும் என்ன இது கடமை. எப்போது கடமையாகும்னு சொன்னோம். எப்ப கடமையாகும்? பெருநாள் தினம் அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் போதுமான உணவு தவிர்த்து மேலதிகமாக இருக்கும்னா கொடுக்கணும். ஓகே, ரைட். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை மார்க்கம் கடமையாக்கியது நோக்கம் என்ன, அவருடைய குறிக்கோள் என்ன இது பார்ப்போமா இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி இதை கடமையாக்கிறார்கள், துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி, அதாவது நோன்பாளிகளுடைய நோன்பின் போது ஏற்பட்ட தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக இதை ஆக்கி வைத்திருக்கிறார். அடுத்ததாக மசாக்கீன், ஏழைகளுக்கு உணவாக. அப்ப ஜகாத்துல் ஃபித்ர் நோன்பாளிகள் தான் கொடுக்க போறாங்க, அது நோன்புல ஏற்பட்ட தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும். இரண்டாவது என்ன, ஏழைகளுக்கு உணவாக அமையும். இந்த ஜகாத் கடமையாகக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய நேரம் எப்ப? இப்ப நம்ம கடமை எப்பன்னு தெரிஞ்சிட்டோம், யாருக்குன்னு தெரிஞ்சிட்டோம், எப்ப கொடுக்கிறது? இதனை பொறுத்தவரையிலே பெருநாள் அன்று, அதாவது ரமதானுடைய 29 30 நாள் முழுமையாக அடைந்து ஷவ்வாலுடைய அந்த பெருநாள் இரவு தென்பட்டு விட்டது என்றால், அந்த சூரியன் மறையிறத்தோட என்ன செஞ்சிடும், ஜகாத் ஃபித்ர் கடமையாகிடும். இன்னைக்கு நோன்பு முடிஞ்சு பெருநாள் இரவுக்கு வந்துட்டோம்னு சொன்னா என்ன கடமையாகிடும். அப்ப பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் கொடுப்பது விரும்பத்தக்கது. அப்ப சூரியன் மறைஞ்சோடனே கடமையாகுது, தொழுகைக்கு போறதுக்கு முன்னால கொடுக்கறது வந்து விரும்பத்தக்க ஒரு விடயம். அப்படின்னு சொன்னா பிற கண்டோடனே கொடுக்கலாம், கட்டாயமாகிறது. ஆனா தொழுகைக்கு போகும் வரங்காட்டி பிற்படுத்தி கொடுக்கிறது ஏற்றமைங்கிறத இதனுடன் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பெருநாள் தொழுகையை விட, அதாவது தொழுதுட்டு வந்து கொடுக்கலும் பிற்படுத்தலுமா, இது அனுமதி கிடையாது.
அப்படி யாராவது பிற்படுத்தினால் அவரை கலாவாக கட்டாயமாக என்ன செய்யணும்? பெருநாள் தொழுது முடிஞ்சது பிறகும் சரி அந்த ஜகாத்துல் ஃபித்ராவை என்ன செய்யணும்? கட்டாயமாக கொடுத்துருவது. பிறகு கண்டோடனே கடமையாக பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுக்கிறது ஏற்றம். பெருநாள் தொழுகைக்கு முந்தி யாரு கொடுக்காமல் பிற்படுத்தினால் அவரை கலாவாக கட்டாயமாக என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். அதாவது பெருநாள்ல கொடுக்கணும், அடுத்த நாள் கொடுக்கணும். அப்படின்னா நம்மட மீது கடமையான ஒரு விஷயம். நான் கொடுக்கல, நேரம் தவறிட்டு. ஆனால் வேண்டுமென்றே அப்படி பிற்படுத்தியதுக்காக அவர் பாவியாக கருதப்படுவார். அப்படி பிற்படுத்தினது அவருக்கு ஒரு பாவம். அது ஆனா கொடுக்கணும். ரைட். பெருநாளைக்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவும் கொடுக்கலாம். கடமை என்பது பிறை கண்டவுடன். பெருநாள் 30ல முடியுது, சாரி நோன்பு 30ல முடியுதுச்சுன்னா 29, 28வது நாள் கொடுக்கலாம். அது ஏன் அப்படி இஸ்லாம் நமக்கு சலுகை தந்திருக்கிறது என்றால், விநியோகம் செய்வதற்கு இலகுவாக இருப்பதற்காக, விநியோகம் செய்வதற்கு இலகுவாக உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த அனுமதியை தந்திருக்கிறது. ரைட். இந்த ஜகாத்தின் அளவு எவ்வளவு கொடுக்கணும் அல்லது என்ன கொடுக்கணும் பார்ப்போமா இருந்தா, ஊரில் வழக்கமாக உணவாக கொள்ளக்கூடியவைகள் ஒவ்வொரு ஊர்ல உண்டா இருக்கு. உதாரணமாக அரிசி, பேரைத்தம்பழம், கோதுமை, இது உணவாக கொல்லப்படக்கூடிய அந்த விடயத்திலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும். ஒரு சாங்கிறது நபி அவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு அளவு முறை. அது கிலோவிலே பார்ப்போம் என்றால் அன்னளவாக ஒரு 3 கிலோகிராம் அளவு கொடுக்க வேண்டும். இந்த உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய விடயத்தை தான் கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு பதிலாக 3 கிலோ அரிசிக்கு பதிலாக காசு கொடுக்கலுமா? இயலாது. ஏன்னா ரசூல்லா உணவுப் பொருளை தான் கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கிறார். எனவே உணவுப் பொருளை தான் கட்டாயமாக நாம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஜகாத்தை விநியோகம் செய்யக்கூடிய முறையை பற்றி சொல்லுகின்ற போது, எப்போது ஜகாத் கடமையாகுதோ அந்த நேரத்தில் கொடுத்துடணும். அப்ப கால்நடைகளுக்கு சொன்னோம், தானியங்களுக்கு சொன்னோம், தங்கம் வெள்ளிக்கு சொன்னோம். எனக்கு இப்ப கடமையான உடனே என்ன செய்யணும்? அது கொடுக்கறதுக்கு ரெடி ஆகும். ஆனால் காரணம் என்று பிற்படுத்தக்கூடாது. ஆனா ஏதாவது தவிர்க்க முடியாத காரணம் இருக்குமாக இருந்தால் ஜகாத் கடமையாகிரும், விநியோகம் செய்வதை சற்று பிற்படுத்தலாம். உதாரணமாக ஒரு ஆளுக்கு கடை ஒன்று இருக்குது தூரத்துல, ஒரு 100 கிலோமீட்டர் வச்சுக்கொள்ளுங்களேன். அவரோட பிசினஸ் கணக்கு பார்த்துட்டாரு, ஜகாத் அளவு தெரியும். ஆனா அதை இவரை போய் தான் கொடுக்கணும். அல்லது அதை விநியோகம் செய்யறதுக்கு யாராவது பொறுப்பாக இல்லாமல் இருந்தால் இவர் போய் கொடுக்கும் வரைக்கும் என்ன செய்யலாம்? அதை பிற்படுத்துறதுக்கான அனுமதி இருக்கிறது. ஆனா அந்த ஜகாத் கடமையான பொருட்களுக்கான விநியோகம் எங்க நடைபெற வேண்டும் என்றால், எங்க உழைக்கிறோமோ அங்கதான் கொடுக்கணும். உதாரணமா மதீனாலதான் அந்த வியாபாரம் லாபம் பெற்றோமா இருந்தா அந்த ஜகாத் கொடுக்க வேண்டிய இடம் எங்க? மதீனாலதான் கொடுக்கணும். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நகர்த்துவதற்கு சில அனுமதி இருக்குது. அது எப்பன்னு சொன்னா, உதாரணமா மதீனாவில ஜகாத் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இன்னொரு ஊருக்கு கொண்டு போகலாம். இது ஃபர்ஸ்ட். 2வது, நமக்கு நெருங்கியவர்கள், உறவினர்கள் அதிக தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனா மதீனாவில் இல்லை, வேறொருகள் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாம்? அந்த ஊருக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். 3வதாக, மார்க்கம் அனுமதித்த, மார்க்கம் சார்ந்த நலன் கருதி என்ன செய்யலாம்? நாடு விட்டு ஜகாத்தை கொண்டு போய் கொடுக்கலாம். உதாரணமாக முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய அனர்த்தம், வெள்ளம் அல்லது என்ன ஒரு நில அதிர்வு அல்லது ஏதோ ஒரு ரீதியில் மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு பசியில இருப்பார்களாக இருந்தால் இந்த நேரத்திலும் என்ன செய்யலாம்? இந்த ஜகாத்தை இடம் விட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு நகர்த்தலாம். இது சலுகை கொடுக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு சிறுவன் இருக்கிறான், புத்தியை இழந்த ஒரு மனிதன் இருக்கிறான், இவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கு. இவங்களை ஜகாத் கடமையா இல்லையா? ஜகாத் கடமை. என் சிறுவன் என்பதற்கு பொறுப்பாளர் ஆள் இருப்பாரா இல்லையா? புத்தி இழந்தவருக்கு பொறுப்பாக யாராவது இருப்பாங்களா இல்லையா? அவருக்கு சொத்து இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த சொத்துல கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கணும். சொத்துல கணக்கு பார்த்து என்ன செய்யணும்? அந்த பொறுப்பா இருக்கிறவரு ஜகாத்து கொடுக்கணும். ஜகாத் கொடுக்கும்போது ஜகாத் கொடுக்குறேங்கிற எண்ணம் வேணும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்னமெல்லாம் பெண்ணியா. உதாரணமா நான் 1000 ரூபாய் சும்மா கொடுக்குறேன். இப்ப நான் 1000 ரூபாய் தர்மமா கொடுக்கறதுக்கும் கணக்கு பார்த்து இந்த 100க்கு 2.5% வந்த அளவில் 1000 ரூபாய் கொடுக்கறது வித்தியாசமா இல்லையா? சில வேளை நான் 1000 ரூபாய் கொடுப்பேன், 500 ரூபாய் கொடுப்பேன். ஆனா ஜகாத்துன்னு வரும்போது எனக்கு விரும்பின மாதிரி அதுல கூடுதல் குறைச்சல் செய்யலுமா? கூட கொடுக்கலும். கொடுத்தா ஜகாத் சதகாவா மாறும். குறைக்கலுமா? இயலாது.
அப்ப ஜகாத் கொடுக்குறேங்கிற எண்ணம் கட்டாயம் இருக்கணும் ஜகாத் கொடுக்கும் போது. ரைட். அடுத்ததாக இந்த ஜகாத்துல வந்து யாரு கொடுக்கிறது? ஜகாத்தை யாரு கொடுக்கிறது? சூரத்து தௌபால வந்து 60வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னம சதகாத், இந்த சதகா ஜகாத்துல பத்தி சொல்லும் போது 8 கூட்டத்தினர்களை சொல்றாங்க. எத்தனை பேரு? 8 குரூப். அதுல வறியவர்கள், ஏழைகள், ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர்கள், உள்ளம் விலகியவர்கள், அடிமை அது உரிமையிட தேவையுடையவர்கள், கடன்காரர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள். இந்த 8 கூட்டத்தை கொடுக்கணும். அப்ப எதுல கடமையாகும், எவ்வளவு கடமையாகும், யாருக்கு கொடுக்கணும்ங்கிறதை இஸ்லாம் நமக்கு சொல்லுது. அந்த 8 குரூப் பார்ப்போமா இருந்தா, முதலாவது ஃபக்கீர். ஃபக்கீர் என்னன்னா வறியவர், ரொம்ப ஏழை. இவர் யாருன்னு சொன்னா அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு தேவையான இருப்பிடம், வீடு, உணவு, ஆடை, இதுல அவனுக்கு போதிய என்ன தேவையான விடயங்கள் இல்லாம இருக்கிறார், ரொம்ப தேவை. இவர் தான் வறியவர். இவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். அவருக்கு எவ்வளவு ஜகாத் கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு வருடத்துக்கு தேவையான, இப்ப நான் சொன்ன 3 விஷயம் என்ன? இருப்பிடம், ஆடை, உணவு. அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும் ஒரு வருடத்துக்கு தேவையான அளவுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்து கொடுக்கலாம். எனக்கு அந்த அளவு இல்லாட்டி என்கிட்ட இருந்து கொடுக்கறது வேற. என்கிட்ட நிறைய காசு இருக்குதுண்டா ஒரு ஆளுக்கு கொடுக்கும் போதுன்னா இது இப்படி பார்த்து மொத்தமா கொடுக்கணும். அவர் என்ன? இருப்பிடம், ஆடை, உணவு. ஒரு வருடத்துக்கு எத்தனை? ஒரு வருடத்துக்கு தான் கடமையாவது. இது ஒரு வருடத்துக்கு தேவையான அளவு கொடுக்கலாம். இரண்டாவது மிஸ்கின், ஏழை. ஏழை என்று சொன்னா அது பரம ஏழை, அறவே வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர். மிஸ்கின் என்று சொன்னா அவர்கிட்ட இருக்குது ஆனா முழுமை என்பது கிடையாது. இருக்குது போதாது, இருக்குது போதாது. உதாரணமா அவர் மாதாந்த சம்பளம் எடுக்கிறார். அந்த மாதாந்த சம்பளத்தை கணக்கெடுத்து பார்க்கும்போது வருட இறுதியில மொத்தமாக சில என்ன செலவு வரும் அவருக்கு, வீட்டுக்கூலி அல்லது பாடசாலை அல்லது இன்னொரு என்ன செலவுகள் வரும் தானே. இது வரும்போது அந்த சம்பளம் போதாது. அவர் ஒரு தொழில் செய்யறாரு, சம்பளம் எடுக்கிறாரு, ஆனா போதாது. இவருக்கும் என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுக்கலாம். அவருக்கும் கொடுக்கணும். எவ்வளவு? ஒரு வருடத்துல அவருக்கு எவ்வளவு மைனஸ் ஆகுதோ, நம்ம அவருக்கு தெரியும். மாதாந்த சம்பளத்தை பார்த்தா வருடத்துல அவருக்கு எவ்வளவு குறையுதோ அந்த ஒரு வருடத்துக்கு தேவையான கணக்கெனேஷன் கொடுக்கணும். ஒரு வருடத்துக்கு தேவையான, உதாரணமா 12 மாதம் கணக்கு பார்க்கும்போது அவருக்கு ஒரு 3 லட்சம் குறையதா இருந்தா 3 லட்சமே செய்யலாம், கொடுக்கணும். அவர் எடுப்பதற்கு அவர் தகுதியுடையவர். அடுத்ததாக ஜகாத்தை வசூலித்து அதனை கணக்கிட்டு மக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக அரச நிர்வாகத்தால் அல்லது பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். இவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத் எடுக்கலாம். எவ்வளவு எடுக்கலாம்? அவங்களுக்கு கவர்மெண்டால சம்பளம் கொடுக்காமல் இருந்தால், சம்பளம் கொடுத்தா இல்ல, அவர்களுக்கு இந்த வேலை செய்யறதுக்கு கவர்மெண்ட் ஒரு நிர்ணயம் சம்பளம் நிர்ணயித்திருந்தா அவங்களுக்கு என்ன இல்லை. அப்படி சம்பளம் நிர்ணயிக்காமல் இருந்தால் அவர்களுடைய வேலையின் அளவுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஜகாத்திலிருந்து ஊதியம் கொடுக்கலாம். அடுத்ததாக இளகிய மனம், அதாவது இதயங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்ற தேவையுடையவர்கள். அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்திலே நுழைய இருப்பவர்களாக இருக்கலாம். இவர்களுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுக்கலாம். உதாரணமாக இஸ்லாத்தின்பால் ஈர்க்கப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்தால் இஸ்லாத்துக்கு வருவாங்களா கொடுக்கலாம். அதே போல இஸ்லாத்துக்கு வந்தவர்கள், புதிதாக வந்தவர்களுக்கு இதை கொடுத்தால் அவருடைய ஈமான் உறுதி பெறும் என்றால் என்ன செய்யலாம்? ஜகாத் கொடுக்கலாம். எனவே எந்த அளவு கொடுக்கணும் சொன்னா, எந்த அளவுக்கு அவர்களுக்கு கொடுத்தால் அந்த மனசு இலகுவாக மகிழ்ச்சியுறுமோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக அடிமையை உரிமையிடுவது. உதாரணமாக அவருக்கு ஒரு உரிமை சீட்டு எழுதியிருப்பாங்க, நீ அடிமை, நீ எவ்வளவு கொடுக்குறாயோ அதுக்கு பிறகு நீ சுதந்திரமான மனிதன். இப்படி ஒரு மனிதர் இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம்? இந்த ஜகாத்துல இருந்து கொடுக்கலாம். உதாரணமாக அவர் எஜமான் சொல்றாரு, நீ 10 லட்சம் தந்துட்டு உனக்கு போகலாம். அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? இந்த 10 லட்சத்தை ஜகாத்திலிருந்து பெறுவதற்கு உரித்துடையவராக இருக்கிறார். இதே போன்றுதான் யுத்தத்தில் முஸ்லிம்கள் கைதிகளாக கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப காபிர்கள் சொல்றாங்க, நீ இவ்வளவு கொடுத்தா தான் விடுதலை என்று சொன்னா அதுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்தின் மூலமாக கொடுக்கலாம். எந்த அளவு அந்த மீட்பு தொகை தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கலாம். அடுத்ததாக கடனில் மூழ்கியவர்கள், கடனாளி. இந்த கடனாளி 2 வகைப்படும். ஒன்று, அவர் தனக்காக கடன் வாங்கியிருப்பார், அல்லது 2 மனிதர்கள் பணத்தின் மூலமாக பிணக்குகள் வரும்போது இவரை முன்ன என்ன செஞ்சிருப்பாரு? அதை சமாதானம் செஞ்சிருப்பார், நான் அதுக்கு பொறுப்பு.
இவர் தரும் வரைக்கும் நான் கேரண்டி. கேரண்டி என்ன சொல்றது இல்லாமா? அப்ப முதலாவது எனக்காக வாங்கின கடன் உண்டு, இரண்டாவது கடன் இன்னொருவருக்கா. அப்ப எனக்காக வாங்கின கடன் அது நிறைவேற்ற முடியாமல் இருந்தால் நான் என்ன செய்யலாம்? ஜகாத் பணத்திலிருந்து வாங்கி அதனை நிறைவு செய்யலாம். இன்னும் ஒருவருக்காக நான் பொறுப்பாக இருந்தால், நான் வசதி உள்ளவனாக இருந்தாலும் கூட நான் எவ்வளவு பணத்துக்கு பொறுப்பாக இருந்தேனோ அதனை என்ன செய்யலாம்? ஜகாத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம். புரியுதா? 10 லட்சத்துக்கு நான் 2 பேருக்கு மத்தியில பிரச்சனையை சுமூகமாக்குறதுக்காக நான் கேரண்டி வர, ஆனா காசு வரல. இந்த டைம்ல நான் தான் பொறுப்பு. அந்த 10 லட்சத்தை கொடுக்கறதுக்காக நான் என்ன செய்யலாம்? ஜகாத்திலிருந்து எடுக்கலாம். ஆனா என்கிட்ட காசு இருக்குது, இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஜகாத் எடுக்கலாமா? எடுக்க முடியும். ரைட். அடுத்த வகுப்பினர் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவு என்னென்றால், யுத்தத்துக்கு போவதற்கு தேவையான வாகனங்கள், உணவு வகைகள், இன்னும் என்ன தளபாடங்கள் தேவைன்னு சொன்னா எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம்? ஜகாத்திலிருந்து கொடுக்கலாம். அடுத்ததாக வழிப்போக்கர்கள். 8வது குரூப் வந்து வழிப்போக்கர்கள். வழிப்போக்கர் என்று சொன்னா யாரு? பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள். உதாரணமாக பிரயாணம் வந்து திரும்பி போக்கல என்ன இல்லை, ஆல்டர் காசு இல்லை, அல்லது யாரோ பிட்பாக்கெட் அடிச்சுட்டாங்க, காசு என்ன களவு எடுத்துட்டாங்க, அல்லது காசு இருக்குது, நான் ஹோட்டல் புக் பண்றதுக்கு வந்தது ஒரு கணக்கு, ஆனா செலவு போனது அதை விட அதிகம். திரும்பி போகும்போது கணக்கு பார்த்தா ஊருக்கு போறதுக்கு காசு போதாது. அது பஸ்ஸாக இருக்கலாம், ட்ரெயினாக இருக்கலாம், பிரயாணத்துக்கு எதெல்லாம் பயன்படுத்துறோமோ அதெல்லாம் இருக்கு. இந்த நேரத்துல அவர் இருக்கிற இடத்திலிருந்து அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கலாம்? ஜகாத்திலிருந்து எடுக்கலாம். ஆனா அவர் வசதிக்காரர், காசு பணம் நிறைஞ்சிருக்குது. ஆனா இப்ப இடைவெளியில மாட்டிக்கொண்டாரு. இவருக்கு அந்த போவதற்கு தேவையான அளவு எடுக்கலாமா? இயலாமா? எடுப்பதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. எனவே ஜகாத் பெறக்கூடியவர்கள் வறியவர், ஏழை, ஜகாத்தை சேர்த்து விநியோகம் செய்யக்கூடியவர்கள், உள்ளம் இளகியவர்கள், அடிமையை உரிமையிடுவது, கடனாளிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடக்கூடியவர்கள், வழிப்போக்கர்கள், இவர்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். எனவே ஜகாத் சம்பந்தமான பாடம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜகாத் கொடுக்க வேண்டிய பொருட்கள் எந்த அளவு இருந்தால் கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், மேலதிகமாக ஜகாத்துல் ஃபித்ர் படிச்சோம். எனவே இவைகளை அறிந்து யாரெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவைகளை முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கு முயற்சிப்போமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.